अस्मद्गुरुभ्यो नमः सर्वगुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः वरवरमामुनाय मणवालमामुनाय நமோ நமஹ. புதுமை ராகேஷ் நேயர்களுக்கு அடியனின் அன்பான வணக்கம். நாம் இப்போ கோதாலட்சுமி நாச்சியாருடைய உற்சவகால திருப்பாவை பதியங்களை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் 2 பாசுரத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது பாசுரம். சரிங்களா? நேற்று வரைக்கும் ஒரு விரதமாகப்பட்டது எப்பெயர் கொடுத்தது, அதை செய்யறதுக்கு என்ன விதிமுறை வேணும், அப்படி விதிமுறைகள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறலாம் நேற்றுக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது நாள் பாசுரம். 3வது நாள் பாசுரத்தில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி செய்யறது, எந்த நேரத்தில் செய்யறது, அதை செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல எல்லா விஷயத்துக்கும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி என்ன பலன் உண்டு அப்படிங்கிற விஷயத்த நாம் இந்த 3வது நாள் பாசுரத்தில் திருப்பாவை படிப்பதன் மூலியமா இருக்கிற சிவவார்த்திகளுக்கும் பக்தர்களுக்கும் லோகாகித தேவர்களுக்கும் என்ன பலன் உண்டு அப்படிங்கிறத இந்த 3வது பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சேர்ச்சுங்கோ. 3வது பாசுரம் இதுதான். ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கென்றாலெல்லாம் நீங்கள் மும்மாறி பெய்து உங்கு பெரும் ஜன்னரோடுகள உங்குவலை போதே ரெண்டு கண்பரப்ப தேங்காதே புக்கென்று சீற்றாமலை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வல்லல் விமசுக்கள் நீங்கா செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். இது 3வது பாசுரம். சரிங்களா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. சரிங்களா? உலகளந்த பெருமாள்னு சொல்லக்கூடிய திருவிக்கிரம பெருமாளின் புகழ் எப்படின்னா, அவனோட புகழ் விண்ணும் மண்ணும் அளக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரியமான சுகந்தமான விஷயம். சரிங்களா? அப்பேர் கொடுத்த பெருமாளின் புகழை பாடுவதன் மூலமாக நமக்கும் நம் சந்ததியருக்கும் சௌகந்திகமான அளவில்லாத பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் தன தானிய சம்பிருத்திகளும் சகலவிதமான சுப அனுகிரகங்களும் அருளி செய்வார் பெருமாள் அப்படிங்கிறது முதல் பதிகம். சரிங்களா? முதல் வரியில சுவாமியோட அனுகிரகிக்கப்பட்ட வரியோட அர்த்தம் அது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. சரிங்களா? மும்மாறின்னு சொல்லுவா. அது 3 மழை. நாட்டுக்கு மக்களுக்கு அரசனுக்குன்னு சொல்லுவா. நல்லாருக்கு 3 மழை பெய்யுவா. திங்கள் 3 மழைன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட 3 மழை பெய்யும் பொழுது மழை பெய்ஞ்சா மண் வளம் கூடும். மண் வளம் கூடுனா செடி கொடி காய்கறி கனிகள் எல்லாமே செழிப்பா விழும். நாடும் நகரமும் செழிக்கும். நாடும் நகரம் செழிச்சதுன்னா சுபிக்ஷத்திலையும் பொருளாதாரம் எல்லாருமே செழிப்பா. அதான் 3வது பாசுரம். இது செய்வதன் மூலியமாக நல்ல சுகந்தமான மழை பொழும் செல்வம் வரும் அப்படிங்கிறது 3வது பதிகம். உங்க அடுத்த சீகத்துல இந்த சுபகரமான பாசுரத்தின் மூலியமா நீங்காத செல்வம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் செல்வம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒன்று பொருட்செல்வம், இன்னொன்று அறிவு செல்வம். சரிங்களா? 3வது ஒரு செல்வம் இருக்கு. அதான் பெருமாளோட அனுகிரகம். சரிங்களா? பொதுவாக 2 சொல்லுவா. 3வது சொல்ல பத்தி யாரும் பேசவே மாட்டா. ஏன்னா அந்த செல்வம் தான் என்னைக்கும் நீங்கா செல்வம், பெருமாளோட அருட்செல்வம் அது. அந்த செல்வம் மட்டும்தான் யாராலையும் எந்த சூழ்நிலையினாலும் எந்த பிறவியிலும் நம்ம விட்டு போகாத செல்வம் அது. சரிங்களா? அந்த சுபகரமான பெருமாளோட திரு அனுகிரக செல்வத்தை இந்த பாசுரத்தின் மூலியமாக, அதாவது திருப்பாவையில் இருக்கிற 30 பாசுரங்களின் மூலியமாக பெருமாள் நமக்கு சம்பூர்ணமாக அருளி செய்வார். ஒரு கோயிலுக்கு போனாலுமே சரி, இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போனாலும் சரி, அங்க வந்திருக்கிற அர்ச்சகா இந்த பாசுரத்தை சேவிச்சுதான் வர பக்தால வாழ்த்துவா. ஓங்கி உலகந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிற பாசுரம் இல்லாம வாழ்த்து பாசுரமே கிடையாது. சரிங்களா? அப்பேர் கொத்த பொறுமையான சௌகந்திகமான சர்வ குண லட்சணங்களை கொண்ட பாசுரம் இது. அதனால இருக்கிற பக்த கோடிகள் அனைவரும் இந்த பாசுரத்தை சேவிச்சு பெருமானகம் பெருமாய் கேட்டுக்கொள்ளு. அக்ஷதே தேவதாபியாம் ஸ்ரீனிவாஸ்வமினா அத்தியாபியாம் நிர்வாவிட்டம் த்ரய கால பூஜாபியாம் நிர்வாவிட்ட கோதாலட்சுமி ஆச்சாரபாபியாம் சர்வம் சம்பூர்ணம்.